ஐந்து கரத்தனை அனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலுமெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சித்திராவடி சென்னையில் வைத்து இந்த நாள் பெரிய புராணம் என்னும் காதையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு திருவருளும் குருவருளும் கூட்டியிருக்கிறது. வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆமாம், உண்மையால் உலகாண்ட சர்க்கம் போன முறை ஆரம்பித்து மூர்த்தி நாயனார் மதுரையில் அந்த மூர்த்தி நாயனாரும் முருக நாயனார் உருத்திர பசுபதி நாயனார் சரித்திரம் பார்த்தோம். இந்த தடவை நாம் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்த்தம் அடியார்க்கும் அடியேன் ரெண்டு பேரும் பார்க்கலான்னு யோசித்து சேக்கிலாரை தொடும்போது சேக்கிலார் திருநாளை போவார் சரித்திரம் சொல்லும் போது வேறு எந்த சரித்திரமும் சேர்க்காம, ஏன்னா அப்பேற்பட்ட அடியார சரித்திரத்தை சிந்திக்க போறோம் அப்படின்றத ரொம்ப உயர்வா சேக்கிலார் பெருமான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்க. திருநாளை போவார் அப்படி சொன்னா எல்லாருக்கும் தெரியுமா தெரியும். நந்தனார் பிரசித்தியா எல்லாருக்கும் தெரியும். நந்தனாருடைய சரித்திரம். சோழ நாட்டுல நமக்கு பாண்டிய நாடு முத்துடைத்து, நமக்கு வேலம் உடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டர்களுக்கு கொடுத்த நமக்கு குன்றை பதிவார் சேக்கிலாரை கொடுத்த தொண்டை நாடு தொண்டர்கள் உடைத்து, நம்ம சோழ நாடு சோறு உடைத்து. சோறுன்னா முக்தி மோட்சம். சோழ நாட்டோட 2 கரையிலும் பூரா சிவாலயங்களும் வைஷ்ணவ ஆலயங்களும் அத்தனை நாயன்மார்களும் எல்லாரும் நமக்கு ஆழ்வார்களும் பிறந்து அவ்வளவு ஆலயத்துக்கு போகும்போது மோட்சம் எளிதா கிடைக்கும்ன்றதுனால சோறு உடைத்து அப்படியான சோழ நாட்டுல மேற்காநாடு, காநாடுன்னு சொல்லுவோம். மேற்காநாடு அது மேற்கு பக்கமா இருக்கிற மேற்காநாட்டுல ஆதனூர், ஆதன்ஊர், ஆனா திருமகனுடைய ஊரும், ஆமரம் மாமரங்கள் நிறைந்த மரமும், அந்த ஊரோட பெருமையை சேக்கிலார் ஒரு 5-6 பாடல்கள்ல ரொம்ப அழகா விளக்கம் சொல்றாரு. அப்படி வர்ணிக்கிறாரு. வயல்களும் அந்த மருத நாட்டுடைய அந்த நீர்வளமும் நிலவளமும் அவ்வளவு அழகா, அந்த சேத்துல மலர்ந்த அந்த தாமரைகள் அப்படியே இந்த தேனை பழங்கள்ல இருந்து சொற்ற தேனை வாங்குற மாதிரி நமக்கு தேர்லதான் இருந்து செந்தாமரையா நமக்கு நந்தன் எப்படி இந்த நிலத்துல இருந்து அடியார் எப்படி உருவானார் அப்படின்றதுக்கு ஒரு குறியிட்டு சொல்லியிருப்பார். அந்த ஊரோட பெருமையை சொல்லி, ஊர் எல்லைக்கு சொல்லி, ஊரோட அழகா சொல்லும் போது அந்த ஆதன் ஊர்ல மக்கள் எல்லாம் நிறைய வேளாளர் குடிமக்கள். மருத நேரம்னால வயல்வெளிகள் ரொம்ப நிரம்பி இருக்கு. ஊருக்கு நடுவுல கோயிலும் ஸ்தலத்தை சுற்றி அந்த கோயில பணி செய்யறவங்களும் இருக்கிறதும், அந்த கோயில் புறத்தே அடுத்த கட்டமா நமக்கு கோவில்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்கிறதும், நமக்கு வெளியில வயல்களுக்கு வேலை பார்க்கிறவங்க ஊருக்கு வெளியே அந்த அந்த இது நம்ம இப்ப ஒர்க் பண்றோம்னா அந்த வேலைக்கு கிட்டக்க போயிட்டு வர மாதிரி நம்மளுடைய வாசஸ்தலம் இருக்கிற மாதிரி அந்த வயல் வேலை பார்க்கிறவங்க எல்லாம் ஊருக்கு வெளியே கூடி இருப்பது குப்பம்னும் சேர்ந்து இருப்பது சேரினும் உழைப்ப கொடுத்து வயல்ல வேலை பார்க்கிற அந்த மக்கள் உழைப்பாளிகள் சேர்ந்து இருக்கிற அந்த புலைச்சேரிய சேக்கிலார் பெருமான் அப்படி எப்படி நமக்கு கண்ணப்பரோட சரித்திரத்துல நமக்கு அந்த
வேடுவர் குலத்தோட வர்ணனை அவ்வளவு அழகா கொடுத்தாலும் இங்கேயும் நமக்கு அந்த செய்தியை கண் முன்னால் கொண்டு வந்து காட்டுறாரு. எல்லாரும் அந்த குழந்தைங்க எல்லாம் இரும்பாலான அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்க, காப்பு எல்லாம், ஆடு மாடு நாய் எல்லாம் வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க. ஒரு சுரை கொடியை வளர்த்து அந்த வீட்டு கூரை மேல பரத விட்டுருக்காங்க. அந்த எல்லார் வீட்டு கூரையும் சுரக்கா காய்ச்சி அந்த ஓலையை மறைக்கிற அளவுக்கு சுரக்கொடியை மேல விட்டு, அந்த ரொம்ப காலையில முழுக்க அந்த உடம்ப வருத்தி அந்த வேலை பார்த்து மாலையிலானா அவங்க ரொம்ப ஆட்டம் பாட்டம் கல் குடித்து இன்பமா இருக்கிறது, அவங்க பொழுது போக்குறது, இப்படி அவங்க வாழ்க்கையில சிறு தெய்வங்களை வழிபடுறது, ஊர் காவல் தெய்வங்களா இருக்கிற குலதெய்வ வழிபாடு, பொன்னியம்மன் பேச்சியம்மன், இப்படி நிறைய அந்த சிறு தெய்வ வழிபாட்டும் பலியிட்டு கொலைச்செறி இறந்த மாட்ட தோலை எடுத்து அது தோல் கருவிகள் ஆக்கிறதும், தோல் பொருட்கள் செய்யறதும், அந்த மாட்டோட நரம்புகள் எடுத்து கருவிகளுக்கு நரம்பு தயாரிக்கிறதும், இப்பதான் வீணைக்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நரம்பு வாத்தியங்களுக்கு மெட்டல்ல நரம்பு தயாரிக்கிறாங்க. அப்பெல்லாம் அந்த விலங்குகளோட நரம்புக்கு வாத்தியத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி அதோட பொருட்கள் எல்லாம் ஒன்னொன்னும் பதம் பிரிச்சு அதை பதப்படுத்தி இந்த மாதிரியான வேலைகளை மாலையில செய்யறதும், அவங்க மிச்சம் அந்த விலங்குகளோட மாமிசத்தை சாப்பிட்றதும், இப்படியா அவங்க இன்பமா புலன்களுக்கு இன்பம் தரதிலேயே மூழ்கி இருக்கிற அந்த புலையச்சேரி. அங்க ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு அப்படின்னு சொல்றதை விட சேக்கிலார் அங்க அவங்க தோன்றினார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவருடைய அந்த குலத்துல கூட பிறந்திருந்தாலும் சிவபெருமானோட நினைப்பிலேயே பிறந்திருக்காரு. பூர்வ ஜென்ம நினைவு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இங்க உட்கார்ந்து இங்க கேட்கிறோம்னா, இந்த பாகவதமும் இந்த பெரிய புராணமும் இங்க அடுத்த பிறவியில நமக்கு பாகவதம் கேட்டது, பெரிய புராணம் கேட்டது வரும். இந்த ஆசிரம்ல இந்த நேரத்துல இவங்க சொல்லி கேட்டாங்கன்னு வராது. ஆனா அந்த கதை நமக்கு நினைவு இருக்கும். அப்படி அவர் எங்க எப்ப எப்படி கேட்டாரோ தெரியாது. பிறந்ததிலிருந்தே பெருமான் மேல பக்தியா இருக்காரு. அன்பு செலுத்துறதுதான் அவருக்கு தெரிந்த அன்பு. 6 மாசத்துக்கு ஒருக்க குளிக்கிற இடத்துல அவரை நித்தமும் குளிச்சுட்டு திருநீற்றோட பெருமையை ஊரோட அழக சொல்லும் போதே நமக்கு சேக்கிலார் சொல்ற, அப்படியே அந்த வெந்நீற்றோட வெளிச்சமும் அப்படி இருக்குமா. அவ்வளோ பேரும் அவ்வளவு அழகா திருநீர் விட்டு பெருமான வழிபடுறாங்க. நந்தன் அங்க பிறந்து சிவபெருமான பெருந்தெய்வமான பார்க்காத அந்த சுவாமி மேல அப்படி ஒரு காதல். ஏன்னா அந்த காலகட்டம் நமக்கு அவங்க கோயிலுக்குள்ள வந்து சுவாமி பார்க்கிற வழிபடுறது இல்லை. ஆனா அவங்க தயாரிக்கிற அந்த பறை அடிக்கிற அவங்க தயாரிக்கிற அந்த பறையோட ஓசை சுவாமிக்கு கேட்கும், அந்த நரம்பு வாத்தியத்தோட இசை சுவாமிக்கு கேட்கும். ஆனா அவங்க உள்ள போய் சுவாமியை வழிபட முடியாத ஒரு காலகட்ட சூழல். இந்த சரித்திரம் சொல்லும் போது நமக்கு பிரசித்தமா நந்தனாருடைய கதை சினிமாவா எடுத்து தண்டபாணி தேசிகர் எடுத்ததும், கோபாலகிருஷ்ண பாரதி 18ஆம் நூற்றாண்டுல கோபாலகிருஷ்ண பாரதி அவர் எழுதின கீர்த்தனைகளும் அவர் இந்த சரித்திரத்தை மேடை நாடகமா கொண்டு போய் சேர்த்ததும் அதிகம். அதுதான் ஆனா நம்ம இங்க பெரிய புராணம் நமக்கு மூலம் எதுன்னா திருத்தொண்ட தொகை. செம்மையே திருநாளை கோவார்க்கும் அடியேன் அப்படின்னு நம்மளுடைய சுந்தர பெருமாள் எடுத்து கொடுத்த அடியும் மூல நூல். அதோட விரி நூலான தொகை நூலான திருத்தொண்ட தொகை திருவந்தாதி நமக்கு நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையார் மூலமா அவரை நமக்கு கொஞ்சம் விரித்து அவர் திருநாளை போவார், தில்லைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படின்னு கொஞ்சம் கதையை நமக்கு ஒரு பேராகிராஃப் அளவுக்கு நமக்கு கொஞ்சோண்டு விரித்து கொடுத்தது நம்பியாண்டார் நம்பிகள். நமக்கு அது தொகை நூல், வகை நூல், அப்புறம் விரி நூல் நமக்கு சேக்கிலார் பெருமான் தான் 12ஆம் நூற்றாண்டுல விரித்து நமக்கு கொடுத்தது. பெரிய புராணத்துல என்ன நமக்கு சேக்கிலார் சொல்லியிருக்காரோ, ஏன்னா புலவர்களுக்குள்ள தெய்வ புலவர்
அப்படின்ற பேரு நமக்கு திருவள்ளுவருக்கும் தெய்வ சேக்கிழாருக்கும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அவருடைய அந்த 4800 பாடல்கள்ல மங்களமான சொற்களையே நிறைந்திருக்கும். ஒரு அமங்கல சொல்லும் பெரிய புராணத்துல இருக்காது. அதே மாதிரி நாயன்மாருக்கு யாராவது ஒரு தீங்கு பண்ணா கூட அதை அவன் நினைச்சதை செஞ்சிட்டான் அப்படின்னு தான் நம்ம சேக்கிழார் நமக்கு சொல்லுவார். அவருடைய தமிழ் வரலாற்று ஆய்வும் பதிவும் எல்லாமே நமக்கு இங்கு பார்க்க போறது பெரிய புராணத்துல சேக்கிழார் நமக்கு எப்படி திருநாளைக்கோவாரோட சரித்திரம் கொடுத்தாரோ அது அது வரைக்கும். அப்புறம் ஆனா கீர்த்தனைகள் சொல்லும் போது நமக்கு கோபாலகிருஷ்ணரோட பாரதியோட கீர்த்தனைகளும் பாடல்களும் அந்த பக்தி உருக்கமும் அது கொடுக்குதுன்னா கொடுக்குதுதான். அதுக்கு நமக்கு தமிழ் தாத்தா அவருடைய பாயிரத்துக்கு கேட்டு கோபாலகிருஷ்ண பாரதி போய் நின்னும் போது அவர் 1000க்கு 300 தரமாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் காலதாமதம் பண்ணார். ஏன்னா இவர் சேக்கிழாருடைய கதையை கொஞ்சம் மாத்தி இருக்காரு அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் மனசாரு. ஆனா ஒரு நாள் இப்படி இவர் போயிட்டு இருக்கும்போது பாயிரத்துக்காக பல நாள் நடையா நடந்தார் அவர் வீட்டுக்கு தமிழ் தாத்தா. அப்போ ஒரு நாள் இவருடைய அந்த கீர்த்தனை தில்லை அம்பலத்தை பத்தி பாடுற அந்த உருக்கத்தை கேட்டு அவர் உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்கிறவரு, ஆஹா இது என்னமோ பண்ணது, இது உருக்குது, அந்த நடராஜன் மேல அந்த ஆசை காதலை தூண்டுது, இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதுல பக்தி இருக்கு அப்படின்னு அந்த பாயிரம் எழுதி கொடுத்தாரு. ஸோ கீர்த்தனைகள் நம்ம அவருடைய வார்த்தைகள்ல நந்தனார் அனுபவிக்கலாம். நந்தனார் நித்தமும் எந்திரிச்சு குளிச்சு அவருடைய தொழில் என்ன சொல்றாங்களோ வேலை செய்வாங்க. ரொம்ப நல்லா சிறப்பா அவருடைய வேலையில புலை தலைமை, அவருடைய செய்யற வேலையிலேயே அந்த தலைமை பொறுப்பு வகிக்கிறாரு. வேலை அவ்வளோ மும்முரம் செஞ்சுட்டு அவங்க என்ன கூலி கொடுப்பாங்களோ அது தன் வீட்டுக்கும் அவர் செய்யற மற்ற தொழிலோட வருமானம், அவர் செய்யற அந்த பறை மற்ற விற்கிற அந்த பொருள் எல்லாமோ அதையெல்லாம் தொண்டுக்காகவே, சிவாலய தொண்டுக்காகவே செலவு பண்ணி அவர் கொடுத்துட்டு இருப்பாரு. வீட்டு திண்ணையில முன் விளைச்சல்ல விளையிற அந்த உணவு, எளிமையான உணவு எடுத்துக்கிட்டு அவருக்கு தோலா சிவபெருமான ஆலயத்துக்கு கொடுக்கலாம், இது அவருக்கு பறைக்காகுமே, நரம்பா இது கொண்டு போய் தன்னால என்ன முடியுதோ, இதுதான் நம்ம திருநீலகண்டத்து புயவனார் சரித்திரத்துலையும் பானை செய்யறாருன்னு ஓடு செய்யறாருன்னா திருவோடு செஞ்சு கொடுத்தாரு. நமக்கு அமர்நீதி நாயனார் சரித்திரத்துல பார்த்தோம், துணை நெய்யறவர், அவரால் முடிஞ்சது கோவணம் திருவோர், அதை கொண்டு எல்லாருக்கும் அடியார் கொடுத்தாரு. இவரு தான் செய்யற தொழில என்ன இருக்கோ அதை கொண்டு நமக்கு சிவாலயங்களுக்கு கைங்கரியத்துக்கு அவர் அப்படியே போய் கொடுப்பார். கோயில் கோயிலா போவார், வெளியில நிற்பார், யாராவது சாமி பார்த்துட்டு வந்திருந்தா சாமி நல்லா இருக்காரா, சாமி எப்படி இருக்காரு, அவங்க சொல்றதை வச்சு அவருடைய உருவகம் பண்ணி வச்சிருப்பார். என்ன ஏதாவது சேவையா சாமி, ஏதாவது கோயிலுக்கு தேவையா, பர வேணுமா, அவங்க சொல்ற அந்த அறிவிப்புகள் எல்லாம் ஊர் பூரா அவங்கதான் அறிவிக்கிறது. நரம்பு தேவையா, கோயிலுக்கு கோரோசனை வேணுமா, கோரோசனை அப்படின்றது மாட்டினுடைய உடல்ல பித்தப்பையில இருக்கிற ஒரு திரவம், அது அபிஷேகத்துக்கு பெருமாளுக்கு பயன்படுத்துவாங்க சுவாமிக்கு. அந்த கோரோசனை கொண்டு போய் கொடுப்பாரு அபிஷேகத்துக்கு வேண்டி. இப்படி எல்லா கைங்கரியும் அவரால் பண்ணிட்டு கொண்டு இருக்கும் போது ஊருக்குள்ள போய் ஏதாவது கொடுக்கறதுக்கு போகும்போது எல்லாம் சொல்லுவாங்க, நான் திருப்பங்கூர் போயிருந்தேன், சிவலோகநாதனை பார்த்தேன், அந்த சுவாமியை நினைச்சு கொஞ்சம் தூரம் இருக்காங்க கோயில், நடந்து போகணும், போகலாம் அப்படின்னு அவர் போகணும்னு முடிவெடுத்து கிளம்பும் போது திருப்பங்கூருக்கு புன்னை மரம் நிறைய நிறைஞ்சிருக்கிற ஊர் திருப்பங்கூர். சிவலோகநாதன் அந்த சுவாமியை பார்க்கறதுக்கு அவருக்கு எண்ணம் வந்த உடனே கிளம்பும் போது தனியாலாம் கிளம்பல, தனியாலாம் பக்தி பண்ணிட்டு சுவாமிக்கு சேவை பண்ணும்போது தனியா பண்ணார். ஆனா கோயிலுக்கு போகணும்னும் போது அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லார்கிட்டையும் சொல்றாரு, நான் கோயிலுக்கு போறேன், நீங்களும் வாங்க, எல்லாரையும் வாங்க. நந்தா அங்க என்ன இருக்கு, நம்ம இங்க வேலை பார்த்தோம்னா வயல்ல நமக்கு 1 மாதம் வேலை பார்த்தா 30 பதி நெல் கொடுப்பாங்க, அங்க என்ன இருக்கு, இல்ல சுவாமி இருக்காரு, இப்படியே நம்ம இந்த உணவு உண்டு மாறுறதுக்கு வரல, நமக்கு மேல நமக்கு படைத்த சுவாமி ஒருத்தர் இருக்காரு, ஒரு திரவம் ஆசிட்னா அது ஒரு சுட்டு எரிக்கிற அந்த திரவத்தை வயிற்றுக்குள்ள அவ்வளவு பத்திரமா வச்சு நம்ம உணவு செரிமானம் பண்ற அளவுக்கு உள்ள வச்சு அது எந்தையும் பாதிக்காத அளவுக்கு நமக்கு எப்படி நம்ம உடம்ப பார்த்தாலே தெரியும் பெருமாள் நமக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அந்த பெருமாள்
பெருமானை போய் பார்க்கணும், தரிசிக்கணும், அவரை போய் சேர்றதுதான் வழி, இது வழி இல்லை இது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவர் சாமியை பார்க்க போலாம். தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு அது அறியா செயற்கரிய செய்யும். தாம் மட்டும் போய் அந்த தரிசனம் பண்றது, தாம் மட்டும் போயிடு. நம்ம எல்லாரும் வாங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஒரு சத்தாலும் ஒரு ஒரு பிரவச்சன் கேட்க போறோம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் கூட்டிட்டு போய் காட்டுறதுக்கு அவரை முனைஞ்சு அவ்வளோ பேருக்கும் சொன்னதுல ஒரு 11 பேர் அவர் கூட வந்தாங்க. ரொம்ப தூர பயணம் நடந்து போய் அந்த எண்ணிக்கையில வந்து அந்த கொஞ்சம் பேருக்கும் சாமி பார்ப்பாரா, உள்ள போய் பார்ப்போமா எதுவும் தெரியாது. அங்க ரொம்ப தூரம் நடந்து போய் கடைசி போய் நின்றா திருப்பூன்கூர் ஸ்தலத்துல சுவாமி நந்தி ரொம்ப நந்தியம் பெருமான் 8 அடி உயரத்துக்கும் 6 அடி அகலத்துக்கும் ரொம்ப பெரியதா அங்க இருப்பார். மற்ற கோயில்கள்லாம் போனா அவர் வந்து நந்தி இருந்தாலும் இந்த பக்கம் நின்று கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஏதோ ஒண்ணு பார்த்து இருக்காரு. வெளியில நின்று பார்த்து அவங்களுக்கும் அலங்காரத்தை பத்தி கேட்டிருக்காரு. திருப்பூர் அவ்வளவு ஆசையா கூட்டிட்டு வந்தா எல்லாரும் பாக்குறாங்க, நந்தா இது என்ன இங்க போனா சாமி பார்க்கலாம்னு சொன்னீங்க, இங்க மாடு தானே படுத்திருக்கு, இது வயல்லயே உயிரோட நம்ம பார்த்திருக்கிறது, இத பாக்குறதுக்கா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன் நந்தா. அவருக்கு கண்ணீர் கொட்டுது, சுவாமி உங்களை பாக்குறதுக்காக நான் கூட்டிட்டு வந்தேன், கொஞ்சம் தரிசனம் கொடுக்க கூடாதா, அந்த நந்தியா படுத்திருக்கு, அங்க நான் பண்ண பாவம் மலையா படுத்திருக்கு, நந்தி மறைக்குது சுவாமி அப்படின்னு, ஒரு மாடு படுத்திருக்கிறது, ஒரு வழி மறைச்சிருக்கு அப்படின்னு. நமக்கு பெரிய புராணத்துல இசை வாசித்து பாடல் புனைந்தவங்கள்ல ரொம்ப சில அடியார்கள்ல திருநீலகண்டத்து யாழ்ப்பாணனார், நம்ம நந்தனார் திருநாளை போவார், பக்தராய் பணிவார்கள், இவங்கெல்லாம் இசை அமைத்து பாடல்கள் பாடினவங்க வரிசையில வருவாங்க. நம்ம நாவுக்கரசு பெருமான் தேவாரம் எழுதி இருப்பாங்க, பாடினது நம்ம சம்பந்தர் சுவாமி தேவாரம் எழுதியிருந்தாரு, பாடுறது திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் தான் இசையமைச்சு பாடியிருப்பார். இதுல நந்தனாரும் பாடியிருக்கார். அவருக்கு தெரிந்த மொழியில அவர் சுவாமியை பாடுறது ஆடுறது அந்த ஆனந்தத்தை கொண்டாடுறதுமா அனுபவிச்சுட்டு இருந்தாரு தனிய. இப்போ திருப்பூர் ஸ்தலத்துக்கு வந்து அவருக்கு தெரிந்த மொழியில, சுவாமி இந்த பார்க்க முடியலையே உன்னை அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறார். பொறுப்பாரா சுவாமி சிவலோகநாதர் உள்ள இருந்து அவர் துடிச்சு போயிட்டார். இந்த பார்க்கணும்னு ஆசையா வந்திருக்கு, அவனுக்கு தரிசனம் கொடுக்க முடியலையே அப்படின்னு. சுவாமி இவ்வளோ நம்ம பண்றது பக்தி அன்பு செலுத்துறது இல்லை, அவர் நம்ம மேல செலுத்துறது அன்பு அவ்வளோ, அதை நம்ம உணர்றதுக்குதான் நமக்கு நேரம் இல்லை. பெருமான் அவ்வளோ கருணை, எல்லாரும் அவர் கொடுக்குற கருணை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே பண்ணலைன்ற அளவுக்கு அடியார்களோட மேல பெருமான் அவர் வெயிட்டிங்ல இருக்காரு, கொஞ்சம் நம்ம நினைக்க மாட்டானா அப்படின்னு அவர் நினைச்சுட்டேதான் இருக்காரு. அப்படி இவர் கேட்ட உடனே சுவாமிக்கு, நந்தி சற்றே தள்ளீரும் பிள்ளாய் அப்படின்னு நல்லாதான் அன்பா சொன்னாரு. ஆனா நந்தி அப்படி மிரண்டு பாக்குறாரு, தேவாதி தேவர்கள் வந்தாலும் நான் இங்கேயேதான் இருந்திருக்கேன், பெரும்பு தங்க பெரும்பெடுத்து அவரை நந்தியம் பெருமான் வழிவிட்டாதான் பெருமான பார்க்க, எப்பவுமே நகர சொல்லாத சுவாமி. அவ்வளோ தேவர்கள் எவ்வளோ முனிவர்கள் அடியார்கள் வந்திருக்காங்க, சனகாதி முனிவர்கள் வந்தப்ப கூட நகராத என்னைய யாரோ அடியார் வந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த நந்தனுக்காக என்னை நகர சொல்லிட்டாரேன்னு மிரண்டு பாக்குறாரு. சாமி சொன்னதை சரியா கேட்டுதான் அப்படின்னு துவாரபாலகர்கிட்டயும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் நந்தியம் பெருமாள். அவரு இன்னும் நகரல அப்படின்னு சாமிக்கு 2வது தடவை கொஞ்சம் கடுமையா நந்தி நகரு அப்படின்னு அவர் ஆணை எடுத்தோடனே மிரண்டு போய் அப்படின்னு வழி விட்டு நகர்ந்தார். இப்பவும் திருப்பூர் ஸ்தலத்துல போனோம்னா சுவாமிக்கு முன்னாடி நந்தி நகர்ந்திருப்பார். வெளியில வாசல்ல இருந்து சுவாமி திவ்யமா தரிசனம் பண்ணலாம். அந்த நந்தி மிரட்சியோட அப்படியே சாமி பார்த்தபடியே அவருடைய கண்ணை தூக்கி அவர் இப்படி பார்த்து மிரண்டு நகர்ந்து இருக்கிறது அந்த நந்திய பெருமானுடைய அந்த காட்சியை நம்ம பார்க்கலாம். வெளியில இருந்து ஆனந்தமா சாமி சிவலோகநாதனை பார்த்து அந்த ஆனந்தத்துல கூத்தாடுறார், ஆடுறார், அவர் பாடுற அடியார்களுக்கு எல்லாம் காட்டுறார், இவர்தான் பெருமான். எவ்வளோ நமக்கு அவரை விட்டா கதி இல்லைன்னு எல்லாருக்கும் காட்டி விழுந்து வணங்கி ஆடி கோயிலை சுத்தி சுத்தி வர்றார். ஒரு கோயிலுக்கு போகணும்னா
இத்தனைக்கும் அவருக்கு ஒரு குருநாதர், ஒருத்தவங்க சொல்றதுக்கு ஆள் இல்ல. அப்படிப்பட்ட சூழல்ல பார்க்கல. ஆனாலும் பெருமான் மேல அந்த தீராத காதல் அது இருந்துகிட்டே இருந்து கோயிலை சுத்தி வரும்போது நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் ஏதாவது பண்ணணும் இந்த சுவாமி நமக்கு. ஆனா அவருக்கு தோணல நம்மளுக்காக சுவாமி நடந்தாரு அப்படின்றது கொஞ்சம் கூட தோணல. பார்த்துட்டோம் அப்படின்னு ஆனந்தப்படுறாரு ஒழிய நமக்காக சுவாமி நகர்த்தினாரன்ற அந்த எண்ணமோ அகம்பாவம் ஆனமோ கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அது அது வந்துடக்கூடாது. அதனாலதான் அவரு திருநாளை போவார், நாயன்மார் கோவில்ல இருக்க. அவரு அந்த எண்ணமே இல்லாம பார்த்த ஆனந்தத்துல சுத்தி வரும்போது அங்க ஒரு பள்ளம், பெரிய பள்ளம். அதாவது முன்ன குளமா இருந்து தூர்த்து இருக்கணும். அந்த குளத்தை அது திரும்ப இத நம்ம சரி பண்ணி கொடுத்தா மக்களுக்கு யூஸ் ஆகுமே, வர அடியார்களுக்கு அது பயன் தருமே அப்படின்னு எண்ணி தனி ஆளா அவர் கூட வந்தவங்க எல்லாம் எனக்கு வேலை இருக்கு சாமியை பார்த்தாச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அவர் அங்கேயே இருந்து ஒரு 6 மாத காலமா தனி ஆளா நந்தன் வெட்டிய குளம் அவர் வேலை பார்க்கறத பார்த்து இந்த அடியார்களோட எல்லாம் அதிகமா விளையாட்டு பண்ணது சுவாமியை விட விநாயகர் பெருமான் தான் அதிகமா. நமக்கு சுந்தரர் பெருமான்லயே நம்ம பார்த்தோம் நிறைய அவர் பண்ற லீலைகள் எல்லாம். மாற்றுரைத்த விநாயகராகட்டும், அந்த விநாயகர் இங்க சிவலோகநாதன் சன்னதியில இருக்கிற பிள்ளையாரு நந்தனுக்கு உதவி பண்ணலான்னு சொல்லி அவர் கூலியாலா வந்து இவருக்காக சேர்ந்து குளம் வெட்டி கணபதி குளம் அப்படின்னு இப்பவுமே அந்த குளத்தோட பேரு. அவர் வெட்டின குளம் இப்பவுமே வட்டாம நல்லா இருக்கு. அந்த குளத்தை அனுபவி கணபதி குளம் அப்படின்னு இவரு வெட்டி இவருக்கு உதவி பண்ணதுக்காக கூலியா இவரு ஒரு மாதம் வேலை பார்த்தா கிடைக்கிற அந்த கூலியில சரி பாதி ஒரு 5 படி நெல் கணபதி. இது வந்து பெரிய புராணத்துல இல்ல, கோயிலோட ஸ்தல புராணத்துல இருக்கு. பிள்ளையார் வந்து அனுகிரகம் பண்ணது நந்தனுக்காக குளத்துக்கு கட்டினதும் அவர் நெல் கொடுத்தா முதல் மாச சம்பளம் எப்பவுமே பசங்க அப்பாட்ட தான் கொண்டு கொடுக்கும். 2வது மாத சம்பளம் அம்மாவுக்கு, 3வது தான் அவங்க ஏதாவது பண்ணலான்னு கணபதி முதல் முறையா அவர் உழைச்சி வேலை பார்த்து நந்தன் கிட்ட வாங்கின அந்த நெல்லை கொண்டு போய் அப்பாட்ட கொடுக்குறாரு. இது பக்தன் கொடுத்தது அப்படின்னு அவரை தூக்கி தலையில வச்சிருந்தார். அங்கு நிறைய நினைச்சு தெளிச்சிட்டு இருக்கிறோம். இங்க அந்த குளத்தை வெட்டி எல்லாருக்கும் பயன்பாட்டுக்கு கொடுத்து சரீரமா தொண்டு பண்ணலாம்ன்றது நமக்கு நாவுக்கரசர் பெருமானுடைய சரித்திரத்துல சொல்றது. நந்தன் செஞ்சு காட்டினார். அவரால் இந்த சுவாமிக்கு ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது அவருக்கு நம்ம பண்ணணுமே அடியார்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குளத்தை வெட்டுறதுக்கு அப்புறமா ஊருக்கு வந்தார். அவர் ஆதனூருக்கு வந்தார். திரும்ப அவருடைய வழக்கமான வேலைகளும் வயல் வேலைகளும் கூட கோயில் சிவாலயங்கள் திருப்பணி செய்யும் போது சில அடியார்கள் போராட்ட கேட்கிறாங்க. அவங்க சிதம்பரம் பெருமைய பேசுறாங்க. இல்லை அம்பலம் ஒரு கால முனி ஒரு கால தூக்கி அறுவராமே, பூலோக கைலாயமாமே. அந்த கோயிலுக்கு ஒரு தரம் போனா தரிசனம் முக்தி, தரிசிக்க முக்தி. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணு. அந்த ஸ்தலத்தோட பெருமையெல்லாம் சொல்றதுக்கு போயிட்டு வந்த அந்த அடியார்கள் பக்தர்கள் சொல்றது காதுல கேட்கு. நாவுக்கரசர் சொல்ற மாதிரி முன்னம் அவன் நாமம் கேட்டார். முதல்ல பேர் கேட்கும். ஒரு சுவாமி இருக்கார், அவர் இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சாமியோட முன்னம் அவன் நாமம் பேர் தான் கேட்கும். நடராஜா நடராஜா நடராஜா, அண்ணாமலையார அண்ணாமலையார, பெருமாள் ஸ்ரீரங்கநாதன். அவன் நாமத்தை கேட்டதுக்கு அப்புறம் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டார். எப்படி அவரை அப்படியே அலங்காரம் பண்ணியிருப்பாங்களாமே, அவர் இப்படி தரிசனம் கொடுப்பாரு, அவருக்கு இந்த வஸ்திரம் சாத்தியிருப்பாங்க, இப்படி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அவருடைய இவர் பாம்பு அணிந்திருப்பார், சிவபெருமான புலித்தோல் அணிந்திருப்பார், இப்படின்னு அவருடைய வடிவம் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டார் அப்படின்னு நடராஜரை பத்தி சொல்வதை கேட்டு கேட்டு காதல் அதிகமாயிடுச்சு. அடுத்து மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டார். பின்னும் அவன் ஆரூர் கேட்டார். அவர் எந்த ஊர்ல இருக்கார் ஸ்தலம் கேட்டார். இதெல்லாம் நான் தியாகராஜா பெருமானுக்கு எப்படி அடியாரா ஆனேன்னு சொல்லி நாவுக்கரச பெருமான் தன்னை ஒரு பெண்ணா பாவிச்சு அந்த ஒரு படிநிலை, பக்தியோட படிநிலை பெயரை கேட்டோம், சாமியோட வடிவத்தை கேட்டோம், சாமி இருக்கிற ஊரை கேட்டோம், அந்த ஊரோட ஸ்தல புராணத்தை தெரிஞ்சுட்டோம். நமக்கு ஒரு
குரு வேணும், குருநாதர் வேணும், நமக்கு அவர் வழிகாட்டுறதுக்கு ஒரு சத்குரு வேணும், நம்ம தேடி போக வேண்டாம். அப்படி இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களுக்கு தாய்மான சுவாமி ஒரு நல்ல ஒரு வழியை சொல்றாரு. மூர்த்தி திருத்தம் ஸ்தலம் என முறையாய் தொடங்குவதற்கு முதல்ல தலையாத்திர போய் கோயில் கோயிலா சுவாமியை தரிசனம் பண்ணி பாடல் பெற்ற திவ்ய தீர்த்தம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சா அவனுக்கு பக்குவம் வந்துடுச்சுன்னு சொல்லி அவனுக்கு சொல்ல வேண்டியதை தான் வாயில மீற சொல்றதுக்காக ஒரு குருநாதர் சுவாமியே அனுப்புவார். அவரா வருவார், குருநாதரா சுவாமி வந்து நிற்பார். மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் என முறையாய் தொடங்குவோருக்கு ஒரு வார்த்தையும் சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு தாய்மான சுவாமி சொல்றது மாதிரி இவர் குருநாதர் என்ற அந்த ஸ்தலத்து பெருமான் மேல அந்த பக்தி காதல் இல்லை. அம்பலவாட பெருமான் மேல அப்படி ஒரு காதல் பக்தி போனா நம்மளை விடுவாங்களா? அந்த பிள்ளையோட அந்த பெருமை இன்னும் அடுத்தவங்க யாராவது யாத்திரிகள் வந்து அவங்க கிட்ட கேட்கறது, எப்படி இருப்பாரு சாமி, எப்படி இருப்பாரு. மார்கழியில அந்த திருவாதிரை திருநாள் நடக்கும் அப்படின்னு அவங்க திருவாதிரையோட அந்த சிறப்பை சொல்றது, நடராஜர் வெளியில வந்து ஆடுறது, அழக சொல்றது அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு 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 உலோக கைலாயம் ஆகாயத்தலம் இந்த பெரிய புராணத்தை நமக்கு திருவாரூர் தியாகராஜா எடுத்து கொடுக்கும் போதே அடி எடுத்து கொடுக்கும் போதே இல்லைவாள் அந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியேன் பிருத்திவி ஸ்தலமான மண் ஸ்தலமான திருவாரூர் தியாகராஜா நமக்கு எடுத்து கொடுப்போரு. தன்னை பத்தி பாடும்போது சுந்தரருக்கு ஒரு வார்த்தை சித்தான்னு எடுத்து கொடுத்தவரு தன் அடியார்களை பத்தி பாடும்போது ஒரு வரியவே கொடுக்கிறார். அதுல முதல்ல அவர் சொல்றது தில்லையம்பல். தில்லைவாள் அந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியேன். தில்லைவாள் வீச்சனர்களை தானும் ஒருத்தரா நடராஜாவே இருக்கார். அந்த அந்த கோயில் பொன்னம்பலம் அந்த பஞ்சாக்கர படி ஒன்னொன்னுக்கும் அவருடைய வடிவத்துக்கு தத்துவம். அவர் செய்யற ஐந்தொழில்களையும் வடிவமா அவர் கையில அபயஹஸ்தம், அவருடைய உடுக்கை வந்து படைப்புக்கு அபயஹஸ்தம் வந்து நம்ம அருள காத்தலுக்கு, அக்னி அடித்தலுக்கும், கீழே முயலகன் நம்மளுடைய ஆணவம் அகங்கார் அதோட அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அந்த முயலகன் முதுகில் ஆணவம் இருந்தா அவருக்கு சுவாமி தெரிய மாட்டார். அவர் அங்கேயேதான் படுத்திருக்கா, அவரால் சுவாமியை பார்க்க முடியாது. அந்த மறைத்தல், அந்த ஊன்றிய திருவடி பெருமானுடைய திருவடி மறைத்தல், தூக்கிய குந்தித பாதம் அந்த இடது பாதம் அதுதான் அருளல். அந்த பாதத்தோட நிழல்ல இருக்கிறதுக்குதான் அவ்வளோ அடியார்களும் விரும்புவாங்க. தரிசனா முக்தி அப்படின்றது சால பொருந்தது திருநாளை போவா இருக்கிறா. ஏன்னா அந்த பெரிய புராணத்திலேயே அந்த ஸ்தலத்துக்கு போய் தரிசிக்க முக்தி அடைந்த ஒரே நாயன்மார் திருநாளை போவார்தான். நம்ம மாணிக்க வாசகர் சரித்திரத்துல அவர் வான் கலந்த மாணிக்க வாசகர் அனுபவிக்கும் போது சொன்னோம். ஆனா மணிவாசகர் சரித்திரம் பெரிய புராணத்துல இல்லாது. திருநாளை போவார். இல்லையை பற்றி கேள்விப்பட்டு போறதுக்கு அவருக்கு ஒரு எப்போ நாளைக்கு போயிடுவேன் எல்லாரும் கேட்டாங்கன்னா நாளைக்கு நான் சிதம்பரம் போயிடுவேன். நாளைக்கு அன்னைக்கு போகணும்னு வரும்போது நம்ம இந்த குளத்துல பிறந்துட்டோமே, இப்படி புலால் ஒன்ற இதுல பிறந்துட்டோமே, நம்மளால போக முடியுமா, சாமியை பார்க்க முடியுமா? அது அவ்வளோ பெரிய ஸ்தலமாமே, அது ஆகாய ஸ்தலமாமே, சுவாமி அம்பலவான நாரதாச்சு அப்படின்னு அவருக்காக ஒண்ணு தோணும். இப்படியாச்சும் நாளைக்கு போறேன்னு சொல்லி நாளை வந்த உடனே அவருக்கு தோன்ற எண்ணத்துல அன்னைக்கு மறுபடியும் தன்னால போக முடியாதுன்னு அவர் தனக்குள்ள சொல்லிட்டு திரும்ப அடுத்த நாள் பார்க்கும்போதும் அது ஆசை திரும்ப வந்துடும். அப்ப எல்லாம் கேட்பேன், என்ன நந்தனாரே நாளைக்கு போறேன்னு சிதம்பரம் போகலையா? நாளை கண்டிப்பா போயிடுவேன். இப்படி அவரு எத்தனை நாள் சொல்லியிருக்காருன்னா, நம்மளும் தான் ஏதாவது ஒரு டயட் இருக்கணும், ஒரு இது பண்ணணும், ஒரு என்ன நாளைக்கு பண்ணிடலாம், இன்னைக்கு ஏதோ ஒன்று எக்ஸசைஸ் நமக்கு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது சுவாமி கிட்ட பிரார்த்தனை வைக்கும் போது கூட அதிகபட்சம் ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் 20 நாள் அப்படி நம்ம தொடர்ந்து ஒரு சாமி கிட்ட பிரார்த்தனை வைக்கும் போது அது நடக்கலைன்னும் போது ஒண்ணு பிரார்த்தனையை மாத்திடுவோம், இல்ல இதுக்கு பதிலா வேற கேட்போம், இல்லைன்னா சுவாமியவே மாத்திடுவோம். இந்த சாமி கிட்ட கேட்டா ஆகாதுன்னு வேற சாமி. ஆனா நம்ம கொஞ்சம் கூட அழுக்காம தில்லைக்கு போனன்ற அந்த ஆசை கொஞ்சமும் அணையாம நாளை கண்டிப்பா போயிடுவேன்.
இந்த பிறவி தடைன்னு தன்னையே அவர் ஒரு நாள் சொல்லிட்டாலும் அடுத்த நாள் அந்த ஆசை திரும்ப வந்துடும். அப்படி அவருக்கு தொடர்ந்து அவ்வளவு நாள் அந்த ஆசையும் மாறல, பெருமானும் மாறல. அவர் அப்படி பக்தியாக சொல்லி 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 எல்லாரும் அவரா நந்தனார்ன்ற பேரை போய் நாளைக்கு போவார், அவரு நாளை போவார் அப்படின்னு அவர் எல்லாரும் அழைக்கிற அளவுக்கு மார்கழி திருநாளை பார்க்கறதுக்கு போவாருன்னு நாளைக்கு போறேன்னு சொல்லி சொல்லி திருநாளை போவார் அப்படின்னும் அவருக்கு சிறப்பு பெயர்களால நந்தனார் என்ற பெயரே மறைஞ்சு நாளை போவார். ஆனார் இப்படி நாளைக்கு போறது ஒரு இடத்துல ஒரு நாள் முடிவுக்கு வரணும் இல்ல, ஒரு நாள் ரொம்ப துணிந்து நம்ம போயிடலாம் கண்டிப்பா அப்படின்னு அவரு கிளம்பி சிதம்பரம் வர. சிதம்பரத்தோட எல்லையில பார்க்கும் போதே அதுல செய்யற அந்த வேள்வி புகைய வானம் முட்டதான். அந்த வேள்வி புகை வேத வேத கோஷம் நமக்கு சுவாமியவே மணிவாசகர் சொல்லும் போது இவர் தன்னை பறையன்னு சொல்லிக்கிறது வேத மொழிய செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் மணிவாசகர் சுவாமிய நாதப்பறையினர் பழையவர் அப்படின்னு அவரே சொல்றார். இவர் அந்த எல்லைக்கு போய் இதெல்லாம் பார்க்கும்போது திரும்பவும் அந்த எண்ணம் வந்துடுது, ஐயோ நம்ம பிறவி தடை, நம்மளால போக முடியுமா, இப்படி இருக்கு இந்த கோயில் ஸ்தலமும் அந்த அந்த வேள்வி புகையும் அந்த வேத கோஷமும் அந்த அடியார்களை தீட்சிதர்கள் வாழும் நாயன்மார்களான தில்லைவாழ் அந்தனர்கள் 3000 பேரையும் பார்த்து அவர் மிரண்ட எல்லையிலேயே நீ தங்குறார். 6 மாத காலம் அவர் இல்லைக்கு வந்தும் உள்ள போறதுக்கு மனசு வராம எப்படி நாளைக்கு போவேன்னு ஆதனூர்ல இருந்து இங்க கிளம்புறதுக்கு இந்த ஒரு 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 பயணத்தையே இந்த ஜீவாத்மா பரமாத்மா அடையிறதுக்கான ஒரு பயணத்துக்கு என்னெல்லாம் தடை வரும் அப்படின்றதையும் நமக்கு சேர்த்து நந்தனார் சரித்திரத்துல பார்க்கலாம். முதல்ல பெருமானுக்குன்னா யாரு, சுவாமி யாரு, இந்த பொருளியலையே இன்னைக்கு சம்பளம், இன்னைக்கு இந்த இஎம்ஐ கட்டுறது, இது எல்லாமே ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் ஆனா இந்த படம் பார்க்கறது, ஏதாவது ஒண்ணு இந்த உலகியல்ல இருந்து அதை தாண்டி முதல்ல அந்த சச்சகமா வர்றது, எப்படி நம்ம ஒரு ஒரு படிநிலையா நம்ம தாண்டமோ அப்படி நம்ம நந்தனாரும் அவர் ஊரை தாண்டுறதுக்கும் அந்த காலகட்டம் நீளம் அவ்வளவு தனக்கு ஒரு தடவையும் அவருக்கு திரும்ப திரும்ப நமக்குள்ளேயே 2 பேர் இருக்காங்க. மனசு உள்ள ஒண்ணு சொல்லும், நம்ம ஒண்ணு முடிவெடுப்போம், மனசு நமக்கு ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும். அப்படி நந்தன் துணிந்து வந்து தில்லையில வாசல்ல எல்லையில நின்றும் பெருமானே உன்னை பார்க்க முடியலையே, எனக்கு இந்த பிறவி சரியா இருக்கே, இப்படி வேதியர்கள் எல்லாம் உன்னை வணங்குறாங்களே, இவ்வளோ பெரிய நடராஜா உன்னை என்னை பார்க்க முடியுமா, உன்னை தரிசனம் பண்ண முடியுமான்னு ஏங்கி ஏங்கி அந்த நடராஜாவை அவர் அனுபவிச்சு அழுது அந்த எல்லையிலேயே தங்கி அப்படியே படுத்து சுருண்டு படுத்துட்டாரு. உணவு இல்லை, அவரை தவிக்கிறத பார்த்து நடராஜாவுக்கு பொருத்த மாட்டேன். ஐயோ வந்துட்டானே உள்ள வரமாட்டானே, அவனுக்கு என்ன பண்ணணும், யார் எப்படி வேண்டாங்களோ அவங்களுக்கு அந்த விதத்துல அருள் பண்றதுதான் பெருமானோட வேலை. இப்போ திடீர்னு சுவாமி நேரம் வந்து நின்னா நம்ம தாங்க மாட்டோம்னு அவருக்கு தெரியும். யார் தாங்குவாங்களோ அவங்களுக்கு தான் தரிசனமும் அவர் கொடுப்பாரு. நமக்கு அவரு நினைக்கிறார் தன் சரீரம் இந்த குளத்துல பிறந்தோம், பார்க்க முடியாது அப்படின்னு அவரை தன்னை தாழ்த்தி எவ்வளோ பக்தி சிரோமணியா இருந்தாலும் அவர் தன்னை உள்ளுக்குள்ள அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சரி பண்ணிட்டுதான் அவரால் சாமி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். மதுரையில இதுக்கு உதாரணம் பெருமான் யாருக்கெல்லாம் நீ அப்படி அவங்களுக்கு அருள் பண்ணி நீ வந்து உன்னை தூக்கி உன்னை கைலாசத்தையே உலுக்கின அரக்கனுக்கெல்லாம் அருள் பண்ணி நீ அந்த அடியாருக்கு திரிபுரம் இவங்களுக்கு அருள் பண்ணி அப்படின்னு மார்க்கண்டேயனுக்கு அருள் பண்ணி நீங்க அப்படின்னு சுவாமியோட ஒரு ஒரு லீலையவா அவர் சொல்லிட்டு இருக்கும்போது சுவாமி பத்தி சொல்றதுக்கு அவரு மதுரை பாண்டிய மன்னன், அவருக்கு எல்லா கலைகளும் தெரியும். 63 கலைகளிலையும் பரத சாஸ்திரத்தை தவிர மற்ற எல்லா கலைகளும் நல்லா தெரிஞ்ச ராஜா. அவரு மதுரையிலையும் திருவிளையாட புராணத்துல வரும், சுவாமி வந்து இடது கால் தூக்கி தான் ஆடிட்டு இருந்தார். அந்த ராஜாவுக்கு திடீர்னு அந்த பரத கலை கத்துக்க எண்ணம் வந்து கத்துக்க ஆரம்பிக்கும் போதுதான் தெரிஞ்சு அது எவ்வளோ கஷ்டம் அப்படி. அந்த முத்திரையை பிடிக்கிறதும் அந்த அந்த காலை இடது கால்
நடராஜாவை பார்த்து அந்த ராஜா சொல்றாரு, உனக்கு கால் வலிக்காதா சாமி? எவ்வளோ காலமா இந்த இடது காலை தூக்கி வச்சு எனக்காக நீ அந்த காலை கொஞ்சம் வச்சுட்டு இந்த காலை தூக்கி ஆடு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க கூடாது. நான் அந்த பரதநாட்டியம் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு. நீ எங்களுக்காக எவ்வளோ காலமா இப்படி ஆடிட்டு இருக்கிறீ அப்படின்னு சாமி நினைச்சா, எனக்கு காலெல்லாம் வலிக்காது, நான் நடராஜா அப்படின்னு அவர் சொல்லல. நம்ம கண்ணப்பர்லயே பார்த்தோம். சிவாச்சாரியாரு சிவகோச்சாரியார் வந்து அவருக்கு பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பண்ணும்போது நம்ம கண்ணப்பர் வந்து பூஜை பண்ணும்போது கனவுல கண்ணப்பர் கிட்ட போய் நீ அவரை பார்த்து கத்துக்கோ, நீ இப்படி பூஜை பண்ணுன்னு சொல்லு. அவர் என்ன பக்தி பாவத்துல அவர் கொடுத்தாரா அது அப்படியே இருக்கு. இந்த ராஜா கேட்கும் போதும் கால் மாறி ஆடிய படலம் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்துல மதுரை எம்பதியில சுவாமி அந்த மன்னனுக்காக நடந்த, ஏன் சொல்றோம்னா அவருக்கு அந்த பாவம் காலை நீ மாத்தி ஆடுன அந்த பக்தனுக்காக அவர் காலை மாத்தி அங்க மட்டும்தான் வெள்ளியம்பள்ளியில மட்டும்தான் சுவாமி இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடிட்டு இருக்காரு எப்பவுமே. அது ஏன் சொல்லணும், எந்த எண்ணத்துல எந்த பாவத்துல போகணுமோ அவங்களுக்கு அப்படி அருள் பண்றதுக்கு பெருமாள். இப்படி இவர் என்ன நினைக்கிறார், நந்தனார் திருநாளை போவார், கோயில் வாசலுக்கு வந்துட்டும் உள்ள போக முடியல, இந்த பிறவி தடை, நான் இந்த குளத்துல பிறந்துட்டேன், நான் எல்லாம் மாடு உண்ணம் புலையா உனக்கு மார்கழி திருநாளா நமக்கு கோபாலகிருஷ்ண பாரதி கீர்த்தனையில வரும். அப்படி அவர் சாப்பிட்டது இல்லை. பிறந்ததுல இருந்து அவரு சைவமா அவர் சிவபெருமானையே நினைச்சிட்டு வாழ்ந்த அவரு இப்ப அவருக்கு அந்த எண்ணம் போக்கணும்னு நடராஜர் தீட்சிதர்கள் எல்லா கனவுலையும் ஒரே நேரமா போய் அடியாடைய பக்தன் நந்தன் வந்திருக்கான், திருநாளை போவான் வந்திருக்கான், அவன் வரேன்னு சொல்லி எண்ணம் பண்ணி இப்போதான் வந்து அவனுங்க எல்லாரும் போய் அவனுக்கு மரியாதை பண்ணி கூட்டிட்டு வந்து தரிசனம் பண்ணுங்க. அவனுக்கு அப்படி பண்ணாலும் அவர் வரமாட்டாரு, சுவாமிக்கு தெரியும். ஏன்னா அந்த அந்த எண்ணம் இருக்கிறதுன்னு பெருமானுக்கு மட்டும் தெரியும். அதனால அவருக்கு தழல் அணைத்து அவருக்கு எரி ஊட்டி அதுல நடந்து வந்து என்னை வந்து பார்க்க சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லார் கணவனின் பிள்ளை வளர்ந்த 3000 சுவாமி போய் சொல்றாரு. எல்லாரும் காலையில எந்திரிச்சா எனக்கு கனவு வந்திருக்கா, யார் ஆதனூர்ல இருந்து நந்தனார், ஆமா அவரே தான். எல்லாருமே காலையில எந்திரிச்சு ஊர்ல கும்பத்தோட இவர் படுத்திருக்காரு, ஒதுங்கி இருக்காரு, பார்க்க முடியுமா பெருமானே அப்படின்னு நடராஜாவை பார்க்கிற காதல்ல இவர் படுத்திருக்கும் போது பூர்ண கும்பத்தோட எப்படி எல்லா தேவர்களும் வணங்குற நடராஜாவே அவங்கள ஒருத்தரா இருக்கிற அந்த அந்தணர்கள் இவரை கை கூப்பி வணங்கி ஐயரே அந்த வார்த்தை சேர்க்கிறார் நம்பிக்கிறார். இவங்க நந்தனாரை பார்த்து ஐயரே அம்பலவன் சுவாமியோட கட்டளையால வந்திருக்கோம், அவர் உங்களுக்கு தடல் வளர்த்து கொடுக்க சொல்லி உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கார், நீங்க அதுல இறங்கி வரணும். இந்த தடலை வளர்த்து கொடுத்தது நிறைய நமக்கு அரசியல் காரங்கள்ல நிறைய போனாலும் நமக்கு எம்பெருமான் திருஞான சம்பந்தர் அவருடைய ஆச்சால் புறத்துல வேள்வி அமைத்து அந்த வேள்வி கீழே அத்தனை பேரும் இறக்கிதான் எல்லாரும் அவர் காதலாகி கட்டின பதிகம் பாடி கைலாசத்தை அடைந்தார். இங்க நந்தனும் உயிர்ந்தேன் அந்த வார்த்தை அவங்க சொன்ன உடனே சுவாமியோனுக்கு நெருப்படிச்சு கொடுக்க சொன்னாரு, நீ வாப்பா அப்படின்னு தல்லை சிதம்பரத்துக்கு கோயிலையே உள்ள போகாத அவரை வாங்கன்னு அவங்க கூப்பிட்ட உடனே உயிர்ந்தேன் அப்படின்னு இந்த பிறவில இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு, சுவாமியை என்னை கூப்பிட்டாருன்னு அப்படின்னு கருணையில அழுது அவரை கரைஞ்சி அவர் வளர்த்து கொடுத்து 8 அடி தீக்குள்ள இறங்கி வெளியில வரும்போது செந்தழல் மீது அந்த வெள்ள தாமரையில் அமைந்த பிரம்மதேவன் மாதிரி அவருடைய தோற்றம் மாறி இருக்கு அப்படின்னு. அந்த தாமரை மேல இருக்கிற வேதியர் அந்தணன் அப்படின்னா பிரம்மதேவரை பிடிக்கும். அப்படி பிரம்மதேவர் மாதிரி ஒரு தேஜஸ்வியா அவருடைய கோலம் மாறி திருநீர் எல்லாம் முறையா அடைஞ்சு ருத்ராட்சம் அமைஞ்சு அவர் கூடமே திருக்கோலம் திருவடிவம் மாறி எல்லாரும் பார்க்க முதல் அதை தாண்டி வந்த உடனே எல்லாரும் இந்த பொற்சபையை பார்க்கறது சிற்சபையை பார்க்கறது அப்படின்னு எந்த ஒரு முறையும் இல்லை. நேரா நடராஜாவை பார்க்கறதுக்கு வெளியில இருந்து அவ்வளவு பொருட்பட்ட மாதிரி அவரை பார்க்கணும்னு அவ்வளவு ஆர்வமா அவர் போயிட்டே இருக்கார். எல்லாரும்
அந்தனர்கள் எல்லாரும் தில்லைவாழம் தீட்சிதர்கள் 3000 பேரும் பின்னாடி வர பார்க்கும்போதே சாமியை போய் அங்க வணங்கி இவ்வளவு நாளா அவர் வணங்கிட்டு இருந்தார். நடராஜா பார்க்க நடராஜா முன்னாடி போய் வணங்கினார். இது போதும், இந்த பிறவி போதும், உன்னை பார்த்துட்டேன். அந்த தரிசனம் பார்க்க பார்க்க எல்லாரும் பார்க்க அவர் மறந்தி வான் வெளியில ஆகாசத்துல நமக்கு சிதம்பரம் நடராஜ பெருமானோட தரிசித்து முக்தி அடைஞ்சு உள்ள போய் பெருமானோட இரண்டரை கலந்த திவ்ய சரித்திரம், அந்தனார் சரித்திரம். திருநாளை போவார். அன்பால பக்தி என்ன செய்யாது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பக்தி, அந்த அன்பு, அந்த அது ஒரே நோக்கமா ஒரே லட்சியமா அந்த பிறவி தரிசிக்க அந்த பெருமானை பார்த்தா போதும். அந்த தரிசனத்தோட அவர் போய் மோட்சத்தை அடைஞ்சு தில்லையில கலந்த இந்த சரித்திரத்திலும் புரட்டாசி மாதம் நட்சத்திரம் அன்னைக்கு சுவாமியோட குரு பூஜை வரும். அந்த நாளோட இந்த அளவில் அவருடைய சரித்திரத்தை இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெருமானுக்கு இறையர்களுக்கும் நன்றி கூறி நம்ம அடுத்த மாதம் திருக்குறிப்பு தொண்டரும் சண்டிகேஸ்வர பெருமான் சண்டேஸ்வர நாயனார் சரித்திரமும் அனுபவிச்சு வேகமா எனக்கு நாவுக்கரசு பெருமானும் சம்பந்த சுவாமி அவங்க சரித்திரம் எல்லாம் நமக்கு இந்த வருஷம் அனுபவிக்கிறதுக்கு திருவருள் கூட்டணும்னு வேண்டி நந்தனார் திருவடிகள் போற்றி போற்றி திருநாளை போவார் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாளுடைய சிவனே போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி அன்னார் அமுத கடலே போற்றி வெற்றிவேல் முருகன்